வணக்கம் and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஐஸ் ஆப்பிள் நொங்கு பாயாசம் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இந்த நொங்கு பாயாசம் செய்யறதுக்கு நான் மூணு நொங்கு தான் எடுத்திருக்கேங்க. அந்த 3 நொங்குல 2 தனியா வச்சிருக்கேன், 1 தனியா வச்சிருக்கேன். இந்த 2 நான் அரைச்சு பாத்தீங்களா இதே போல பேஸ்ட் ஆக்குறேன். இனி 1 சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். 10 to 15 கேஷ்யூஸ் எடுத்துக்கலாம். அதை இப்போ நம்ம பேஸ்ட் ஆக்க போறோம். ஸோ அரைச்சிக்கலாங்க. அரைச்சு வச்சாச்சு, ரெடி ஆயிருக்கு. ஸ்டோவை ஆன் பண்ணிக்கலாங்க. பால் ஒரு 1/2 லிட்டர் இந்த பேன்ல வச்சிருக்கேன். அது நல்லா கொதிக்கட்டும். பால் பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்ச கேஷ்யூ பேஸ்ட்டை தான் நம்ம சேர்த்துறோம். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கேஷ்யூ பேஸ்ட் நம்ம சேர்த்துன உடனே கொஞ்சம் திக்காயிடுங்க. நம்ம ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த நொங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். நொங்கு சாப்பிட்டா பாடிக்கு ரொம்ப கூலிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனா இந்த நொங்குங்க எங்க போனாலும் வித்துட்டு இருந்தாங்க. சரி வாங்கிடலாமே அப்படின்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் 1 டசன் நொங்கு 100 ரூபா. ஆனா இப்போ ஒரு நொங்கு 10 ரூபா. உங்க ஏரியால எல்லாம் எப்படி? வெல்லத்தை காய்ச்சி வச்சிருந்தேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். ஸ்டோவை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பிரிஞ்சு வந்துருங்க. இல்லை அதை நல்லா கூல் டவுன் பண்ணிட்டு கூட நீங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ ஒரு 2 to 3 ஸ்ட்ராண்ட்ஸ் இப்போ சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த நொங்க இப்ப சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய்ல கொஞ்சம் கேஷ்யூஸை ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன், அதை இப்ப சேர்த்துக்கலாங்க. நொங்கு பாயாசம் ரெடியோ ரெடி.